வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு தமிழுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே ரிப்பீட் ஆகும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க, அதேமாதிரி மண்ணும் சிலம்பும் மணிமே கலை வடிவுமே முன்னும் நினைவாய் முடிதாக வாழ்த்துவோமே, இந்த கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசவர் வாசவர் பல்நிலை வினைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யார், வறுமையின் காரணமாக உதவி கேட்டு ஒருவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளில் கருத்து என்ன, வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகள், எப்பொருள் என தொடங்கும் திருக்குறள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது. அதே மாதிரி குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுத, புறத்திணைகளோட எதிர்த்து திணைகளை அட்டவணைப்படுத்துக. அடுத்து பார்த்தோன்னா உரையினைப்படுத்தி வினாக்களுக்கு விடை தருக. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவ காற்றாகும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவ காற்றாகும். வினாக்கள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடை அளிக்கணும். இப்போ இந்தியாவுடைய முதுகெலும்பு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் முதுகெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம். ஸோ அதே மாதிரி கீழே வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம், இந்தியாவிற்கு தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கும் மழையின் அளவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய முதுகெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை, அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க. சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு சில சான்று, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதேபோல் இளம் பயிர் வகைகள் 5 தொடரில் அமைக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி மன்னன் இடைக்காணர் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது. முதல் மலை விழுந்ததும் என்னென்னலாம் நிகழ்ந்ததாக கூப்பாராவ் கவி பாடுகிறார். அன்னை மொழியை என தொடங்கும் மனப்பாட பாடல், நவமணியை தொடங்கும் தேமவாணி பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பு மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது, குரட்பாவில் பயின்று வரும் மணியினை விளக்கி எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்குடி, வருமுலையில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினால், வீட்டிற்கு வந்தால் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தால், இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை எழுதுக. அடுத்து கருவியும் காலமும் செய்கும் அருவியும் அழகீட்டு வாய்ப்பாடு, வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு உரிய இலக்கணம் நமக்கு பொருந்துவதை குறள் வழி விளக்குக. சிலப்பதிகாரம் மயூர் பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிகர்களோடு ஒப்பிட்டு எழுதுக. பள்ளி திரையில் கிடந்த பணப்பை உரியூரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர்களுக்கு கடிதம் எழுதுக. உங்கள் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் புயலில் சாய்ந்துவிட்ட மரங்களை அகற்றியும் பழுது அடைந்த சாலைகளை சீரமைத்து மின்கம்பங்களை சரி செய்து தருமாறு மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். காட்சினை கொண்டு கவி உணர்வு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். இன்சொல் பேசுதால் விளையும் நன்மை தீமை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழின் சொல்வனம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவைகள் குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை, ஜெயகாந்தன் நினைவு சிறப்புதல் வார இதழ் 1 வெளியிட இருக்கிறது, அதற்கான சுவரொட்டி. அதே மாதிரி பாய்ச்சல் சிறுகதையில் அழகின் கதாபாத்திரத்தில் போல் நீங்கள் கண்டு மகிழ்ந்த பகல்வேட கலைஞர்கள் குறித்து ஒப்பிட்டு அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.